ஆலயம் கட்டி விரிவாக்கம் செய்கிறார்கள். இன்றைய காலங்களில் எல்லா ஆலயங்களும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி கொஞ்சம் பரிசீலனை செய்து பார்ப்போம் என்று சொன்னால், அசனத்திற்கும் பிரதிஷ்டை பண்டிகைக்கும் சர்ச்சில் சர்வீஸ் நடத்துவதற்கு, சர்ச்சில் உட்காருவதற்கு சபை மக்களுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அப்படி என்று விரிவாக்கம் செய்த சில ஆலயத்திற்கு நாங்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் பிரதிஷ்டை ஆராதனையிலே ஆலயம் நிரம்புகிறது. ஆனால் உபவாச ஜெபத்திலோ, முன்னிரவு ஜெபத்திலோ, முழியிரவு ஜெபத்திலோ, கன்வென்ஷன் கூட்டத்திலோ இருக்கிறவர்கள் எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பெரிய ஆலயமாக இருக்கிறது. தேவனை தேடுகிற விஷயத்தில், தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற காரியத்தில், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பல காரியங்களுக்காக மன்றாடுகிற கூடுகையிலே கூட்டத்தை காணும். ஆலயம் எப்படி இருக்குது தெரியுமா? வெறுமையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் எந்த ஆலயம் விரிவாக்கம் செய்ய போகிறார்களோ அந்த ஆலயம் ஆவிக்குரிய கூட்டத்தில் ஜனங்கள் வந்து ஜெபிப்பதற்கு, அந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு இடம் போதவில்லை. ஆனபடினாலே நாங்கள் ஆலயத்தை என்ன செய்கிறோம், விரிவாக்கம் செய்கிறோம் என்கிற செய்தி கேள்விப்படக்கூடிய நாட்கள் என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மைக்குரிய காரியத்திற்காக அல்ல, தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து நிரம்பி இருக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதற்காக நாம் தொடர்ந்து பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவினுடைய தேவனை அறிந்து அவரை உத்தமமான இருதயத்தோடும் உற்சாகமான மனதோடும் நீ சேவி. கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து தேவனை ஆராதிக்கிறவருடைய நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடாமல் விட்டுவிடுவாய் என்று சொன்னால் அவர் உன்னை உன் ஆயுசு நாட்கள் இருக்கிற வரைக்கும் உன்னை கைவிட்டு விடுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. தேவனை தேடாதிருக்கிறவர்களை ஆண்டவரே சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட்டு விடுவேன், நான் உன்னை கைவிட்டு விடுவேன். தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பிரயாசப்பட்டார். ஆனால் தாவீதினுடைய கரங்கள் பல போர் யுத்தங்களை செய்து கரைகள் பாவை ஒருவேளை இரத்த கரை படிந்த கைகளால் இருந்தபடியினாலே ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்ய மாட்டாய், கட்ட மாட்டாய். ஒரு கற்ப பிறப்பாகிய சாலமோன் எனக்காக என்ன செய்வார், ஆலயத்தை கட்டுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது குமாரனாகிய சாலமோனை குறித்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்ட போகிறாய். ஒருவேளை எந்த ஒரு தேவனுக்கு நீ ஆலயத்தை கட்டும்படியாக நீ பிரயாசப்பட போகிறாயோ அந்த தேவன் முதலாவது யார் என்பதை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நீ கட்ட போகிற உன் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், உன் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொண்டவனாக நீ என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த நாட்களில் திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீங்களும் நானும் இந்த அருமையான ஸ்தலத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லி
பேதுரு மறுதலித்ததை போல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். நானும் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலை எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவர்களாக இந்த திருச்சபைகளை தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சாலமோனை பார்த்து சொல்கிறார், நீ அறிந்து உற்சாகமாய் கர்த்தரை தேட வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறதை போல வசனத்தின்படி சொல்லுகிற அனுபவம் அல்ல, வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு கேள்வி கேட்கட்டா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஓய்வு நாள் ஆராதனையில் மட்டுமல்ல, ஆலயத்தில் எப்போ கூட்டம் நடந்தாலும் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சு சொன்னால் நீங்களும் உங்கள் குடும்பம் இப்போ எங்கே இருக்கணும்? இப்போ எங்கெங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே ஒரு குடும்பம் வந்திருக்கும் என்று சொன்னால், தாய் எங்க இருக்கிறாளோ, தகப்பன் எங்க இருக்கிறானோ, தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே திருச்சபையிலே ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் உண்மையான இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு கூட தேவனை அறிந்திருக்கிறவர்கள் இருப்பார் என்று சொன்னார். ஆலயம் இந்த முன்னிரவு ஜெபத்திலும் ஓய்வு நாள் ஆராதனை மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? நிரம்பி இருக்கணும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் இப்படி தான் இருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை வரைக்கும் இப்படி இருக்குமா இல்லைன்னு தெரியாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை தேட வேண்டிய காலத்தில் நீ தேடவில்லை என்று சொன்னார், நான் உன்னை கைவிட்டு விடுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய அந்த அருமையான தாவீதினுடைய ஆலோசனை சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் நினைவுகளின் தோற்றத்தை கர்த்தர் அறிகிறவர், உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த இடத்துல இந்த முன்னிரவு ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் கர்த்தருக்கு முன்பதாய் வெளிச்சமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் தோற்றங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவரே, தேவ சமூகத்திலே இந்த திருச்சபைகளை தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் அறிவார். வசனம் இருக்கு அப்படித்தானே, வித்தியாசமாக இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க, சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மூக்குபுரி ஆலயத்தில் இருந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுறதுக்கே நாவு வரமாட்டேங்க. எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போறேன்னு எனக்கு தெரியல. பரலோக ராஜ்யத்தில் இந்த காரியத்தை சொல்ல போகிறோம். ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவதூதர்கள் எப்பொழுது துதித்துக் கொண்டிருப்பதை போல துதிப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவரையான ஆலோசனை சொல்லப்படுகிறது. இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனபடினாலே ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீ கட்டுறது பெரிய காரியம் இல்லை, ஆண்டவரை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருப்பது முக்கியம் அல்ல, ஆலயத்திலே அங்கத்தினராக இருப்பது முக்கியம் அல்ல, தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, நீ கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறிந்திருப்பாய் என்று சொன்னால் தேட வேண்டிய பிரகாரமாக தேடுவாய். நீங்க நிறைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற கிறிஸ்தவ நாமத்தை தரித்திருக்கிறவர்கள் தேவனை தேட வேண்டிய பிரகாரமாக, ஏன் தேடல தெரியுமா? அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறிந்து கொள்ளல. அல்லேலூயா. அவர் யாரு? ரட்சகர். அல்லேலூயா. ரட்சிக்கிறவர். அப்படி அறிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவங்க இப்போ நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் எல்லாரும் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? பங்கு பெற்றிருப்பாங்க. ஏன்? எம்டி பிளேஸ் இருக்குன்னு சொன்னால் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவளை, வசனத்து நேராக கடந்து செல்லுகிற சரியாக முடிச்சிடுவேன். சதனா சொல்லுங்களேன், பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கும் சபை மக்களுக்கும் அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. அதான் உங்கள் பக்கத்தில் உங்களை பேச முடியல. கொஞ்சம் நினைச்சிங்க, தூரத்தில் இருந்தாலும் சரி கர்த்தருக்குள் இருங்கள், கர்த்தரோடு இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தில் உங்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் இருப்பதாக. அப்பொழுதுதான் மைக்கில் பேசுறது எங்கே போகும்?
இருதயத்திற்குள்ள போகும், இருதயத்திற்குள்ள போகும். சொல்லுகிறேன் பாருங்கள், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ தேடாமல் விட்டுவிட்டால் அவர் உன்னை வாழ்க்கை முழுவதும் கைவிட்டு விடுவார். ஆண்டவரை எப்பொழுது எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். எப்போ தேடணும், எப்படி தேடணும் எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில், ஆண்டவரை எப்படி ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி தெரிந்திருக்கிற விஷயத்திலும் தெரிந்திருக்கிறோமே தவிர தேட வேண்டிய பிரகாரமாக தேடுகிறோமா என்பதை இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ரெண்டே காரியம்தான். கர்த்தரை எப்பொழுது எப்படி தேடணும், இயேசு நம்மிடத்திலே எதை தேடுகிறார். ரெண்டு தலைப்பின் அடிப்படையில் சுருக்கமாக மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கடந்து போக விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? முதலாவதாக ஆண்டவரை எப்பொழுது எப்படி தேட வேண்டும் எல்லாம் தெரிஞ்சது தான். மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? நான் வாசிங்க. நல்லா பாருங்க. நம்ம படிக்கிற படிப்புள்ள புக்கிலேருந்து கேள்வி கேட்டால் ஞாபகமாக சொல்லுவோம். ஆனால் இந்த புக்கையும் நாம் வருஷம் படித்து தான் பார்க்கோம். அப்படிதானே? டெய்லி படித்து தான் பார்க்கோம். ஒன்றும் நினைவில் நிற்க மாட்டேங்குது, நினைவில் நிற்க மாட்டேங்குது. மத்தேயு 6:33 சொல்கிறதுக்கு புரட்டுன்னு நினைச்சிருங்க, புரட்டுங்க. சரி, பரவாயில்ல, கவனிங்க. முதலாவது ஃபர்ஸ்ட், நீ தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, அவருடைய நீதியை தேடு. முதலாவது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பது உண்மை என்று சொன்னால், தேவனை நீ அறிந்திருக்கிறது உண்மை என்று சொன்னால், தேவனை நீ உண்மையாகவே இரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஆராதிக்கிறது உண்மை என்று சொன்னால், நீ முதல்ல யாரை தேடுவ? யாரை தேடுவ? கர்த்தரை தேடுவாய். இப்போ நம்ம லைஃபுக்கு வாங்க. இந்த நாளில் ஆண்டவரை இந்த ஆலயத்தில் இருந்து இத்தனை வருஷமாக ஆராதிச்சுட்டு இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் முதல் நேரத்தில் கர்த்தரை தேடுகிறேனா, வேற எதையாவது இன்னும் தேடிட்டு இருக்கேனா? யோசித்து பாருங்க. இத்தனை வருஷம் ஆச்சு தூய மார்க்கவின் ஆலயத்தில் இத்தனை ஆண்டுகளாக இந்த திருச்சபையினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார். இத்தனை வருடங்களாக இந்த திருச்சபைகளை என் சமூகத்தில் இருக்கிறாயே, முதலாவது ஒவ்வொரு நாளும் நீ எதை தேடுகிறாய், யாரை தேடுகிறாய்? கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை தேடு. கர்த்தர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி உங்கள் பரமபிதா தெலுங்க என்ன வேணும், இவ்வுலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன வேணும், என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லி என் தகப்பனுக்கு தெரிவதை போல, ஒரு பெற்றெடுத்த பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை ஒரு தாய்க்கு தெரிவதை போல, உங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட என் இயேசுவுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி? அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தை தேடாத, பூமிக்குரிய அழிந்து போகிற காரியத்தை தேடாத, அதை முதலாவது தேடாத, என்ன தேடு. அப்ப நீ இந்த உலகத்துக்குரிய காரியத்தை எதை தேடி போகிறாயோ அதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? கூட கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கூட கொடுப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியகளை தேடுகிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக தேவனை எப்பொழுது தேடணும்? வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் போயிடும். சரிதானா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:11 என்ன சொல்லுகிறது? கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நித்தமும் தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவனுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிற நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? உன் குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி கொண்டு வாங்க மனசுக்குள்ள. உங்கள் பிள்ளைகளும், உங்களுடைய குடும்பங்கள், கணவன் மனைவி,
உடைய பிள்ளைங்க, மாமனார் மாமியார், அப்பா அம்மா எல்லாத்துக்குள்ளும் உடைய இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா? மகிழ்ச்சியாக இருக்கிறதா? இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது இருதயம் உன் பாளையத்திற்குள்ளே, உன் அலங்கத்திற்குள்ளே தேவ சமாதானம் சந்தோஷம் இருக்கிறதா? தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நித்தமும் என்னை தேடு. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. சுருக்கமாக தானே சொல்லி போயிட்டு இருக்கேன், டைம் கிடையாது. எதனா கவனிங்க, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கும். அப்படிதானே? உண்மைதானா? ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்க, ஆளுகையின் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு பார்க்க ஒரு டைம் வேணும். உண்டா கிடையாதா? எல்லாரும் எப்பவும் பார்க்க முடியுமா? என்ன ஒரு மாதிரியா முடிக்கீங்களே, என்ன எல்லாரும் எப்பவும் பார்க்க முடியுமா? முடியாது. நேற்று வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் நாளைக்கு ஒரு அரியணையில் போய் உட்காந்துட்டேன்னு வச்சிங்கன்னா அவனை பார்க்க என்ன வேணும்? அரியணையில் உட்கார்றதுக்கு முன்னாடி எப்போனாலும் பார்க்கலாம். அரியணையில் போயிட்டார்னா எப்போமா தான் பார்க்க முடியும். பார்க்க நிச்சயாது, டைம் ஃபிக்ஸ் பண்ண. அப்படி தானே ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்போ ஆண்டவரை கண்டுபிடிக்கக்கூடிய சமயம் எதுன்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதிகாலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு கேள்வி எழுப்பாருங்க, எப்பொழுதெல்லாம் அதிகாலை வருகிறது? உங்க வாழ்க்கையில எத்தனை அதிகாலை வந்துட்டு போயிட்டு? நாளைக்கு வரும், வருமா? நாளைக்கு அதிகாலை வருமா வராதா? வருமா வராதா? நாளைக்கு ஜெபம் பண்ணுவீங்களா, ஜெபம் பண்ண மாட்டீங்களா? அது எனக்கு தெரியாது. வாழ்க்கையில எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகாலையை பார்த்ததே கிடையாது. அதிகாலையை பார்த்ததே கிடையாது. சூரியன் உதிச்ச பிறகு எழும்புறது, ஆண்டவரை தேடுறது கிடையாது. சூரியன் உதிச்சுன்னு சொன்னா உலகம் விழித்துக் கொள்ளு. உலகம் விழிப்பதற்கு முன்பதாக தெய்வ சமூகத்தை தேடுகிற பிள்ளையா நீ மாற வேண்டும். ஆண்டவரை தான் சொல்லுகிறார், அதிகாலையில் தேடுகிறவே என்னை கண்டடைவான். எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, கையெல்லாம் வைத்து சொல்லலை, அப்படி இருதயத்தில் கேட்டு பாருங்க. தேவனை அறிந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த திருச்சபையில் கர்த்தரை ஆராதிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷம் ஆச்சு, ஊழிய செய்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் அதிகாலையில் எழுந்து என் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற அனுபவத்துக்குள்ள நான் வரலன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். வளரவே இல்லைன்னு அர்த்தம். வளரவே இல்லை, வளரவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலையினை தேடுகிறவன். இப்போ நீங்கள் ஆண்டவர் எப்படி தேடுறீங்க, எதற்கு தேடுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாழணும். சரிதானா? உலக மனிதனை போல் நினைச்சக்கூடாது, இம்மைக்குரிய காரியத்துக்காக மாத்திரம் நினைச்சக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இம்மைக்குரிய காரியத்திற்காக மாத்திரம் தேவனை தேடி வரக்கூடாது. அற்ப ஆதாயத்திற்காக மாத்திரம் அல்ல, அழிந்து போகாத நித்தியத்திற்காக தேவனை தேடு. நித்தியத்திற்காக தேவனை தேடு. நீ உலகத்தின் காரியங்களை எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. சொந்த வீடு இல்லையா, கவலைப்படாத. வேலை இல்லையா, கவலைப்படாது. உறவுகள் உன்னை ஒதுக்குகிறார்களா, கவலைப்படாதே. நித்திய வீட்டுக்குரிய குவாலிஃபிகேஷனை நீ பெற்றிருப்பாய் என்று சொன்னால் அது ஒன்றே கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்பொழுது தெரியும் தெரியுமா? தேவனுடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்படும் போது தான் தெரியும். ஏற்றுக்கொள்ளப்படும் போது தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். இயேசுவுக்குள் அன்பானவர்களே, முதல் பகுதியாக சொன்ன ஒரு காரியம், நீ கர்த்தரை எப்படி தேடுகிறாய், எப்பொழுது தேடுகிறாய்? சிந்தித்து பார்த்து ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறீர்கள். இரண்டாவதாக, இயேசு எதை தேடுகிறார்? நம்மிடத்தில் எதை தேடுறார்? நம்மிடத்தில் எதை தேடுகிறார்? வசனத்தின்படி சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்க வேண்டாம், எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 19 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள்.
இழந்து போனதை தேடவும். முடிங்கள கெஞ்ச வேண்டியிருக்கு. அப்படிதானே? யாராச்சும் ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. என்னமோ நமக்கு இது இப்போதான் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்தின மாதிரி நீங்களாம் நேற்று தான் இயேசு என்றால் யார் என்று சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை இதுவரைக்கும் தெரியாது, இப்பதான் நேற்று தான் தெரியும், புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஜெபம் பண்ண யோசிக்கிங்க. ஜெபம் பண்ண யோசிக்கிங்க. இயேசுக்குள் மிகவும் பெரியமானவர்களே, சபையிலே இருப்பது முக்கியம் அல்ல, சபையினுடைய வளர்ச்சிக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியம். என்ன செய்து கொண்டிருக்கிறது? ரட்சிப்பை எதற்காக நீ பயன்படுத்துகிறாய்? அபிஷேகத்தை எதற்காக பயன்படுத்துகிறாய்? தேவன் கொடுத்திருக்கிற அருமையான தாளந்துகளை திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீ பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ இது மூழ்கடித்து பூமிக்குள்ளே புதைத்து வைப்பாய் என்று சொன்னால் நம்மளை தூக்கி அழுகையும் பற்கடிப்பான இடத்துல தூக்கி நினைச்சிருவாரு, போட்டுருவார். கவனமாக இருந்துக்காங்க. ஆண்டவர் எதை தேடுகிறாங்கிறது சில காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இழந்து போனதை தேடுகிறா. எதை இழந்து போனா? சகை எதை இழந்திருந்தான், எதையெல்லாம் பெற்றிருந்தான்? கேள்வி கேட்கணும். நான் வாத்தியார், அதனால கேட்பேன். நீங்க சொல்லலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கேட்கறது என்னுடைய கடமை. அல்லேலூயா. நல்லா பாருங்க, சகேயு எல்லாவற்றையும் பெற்றிருந்தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இயேசு உள்ளத்தில் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கு? இருக்கிற எல்லாருக்குள்ள எப்படி இருக்கு? ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாம் இருக்கு. இயேசு இருக்கிறாரா? இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா? வீட்டின் தலைவர்னு எழுதிப்பட்டாலும் உள்ள வர மாட்டார். உள்ளத்துக்குள்ளே இடம் கொடுத்தால் மாட்டவே உன் வீட்டின் தலைவராக இயேசு இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுதி வச்சதெல்லாம் இருக்க மாட்டாரு. நீ எத்தனை வசனத்தை நீ எழுதி வைத்தாலும் சரி, உன் இருதயத்தில் அந்த வசனம் இல்லை என்று சொன்னால், எழுதி போட்டிருக்கிற வசனங்கள், வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்கள் ஒரு வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் கர்த்தர் உள்ள வர மாட்டாரு. கர்த்தர் உள்ள வர மாட்டார். இழந்து போனதை தேடவு. எதை இழந்து போனா? ரட்சிப்பை இழந்து போனான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த வீட்டுக்கு அப்போ அது வரைக்கும் என்னல வரலை. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, ரட்சிப்பு வந்துட்டா, இனிமேல் தான் வர காத்திருக்கலா? எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? இயேசு திருச்சபைகளை தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையை எத்தனை வருடமாக இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறார். இயேசு நல்லவர். நல்லவர் தான். உங்களுக்கு நல்லவரா? ருசிச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவு, ரட்சிக்கவுமே. கர்த்தர் எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அப்போ இன்னைக்கு நானும் என் கணவனும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் பெற்றோரும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட மார்க்க ஆலயத்தில் இருக்கிறோமா? அல்லது என் பிள்ளைய நான் உலகத்துக்காக அனுப்பிட்டு கடைசி நேரத்தில் என் பிள்ளையும் ஆண்டவரே பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு வந்தேன்னா கர்த்தர் கைவிட்டுருவார். கவனிச்சுக்கோங்க. உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. எப்பொழுது? கர்த்தரை அவன் தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவன் கருத்தாய் தேடினான். ரட்சிப்பு வந்தது. உன் குடும்பமும் நீங்களும் இன்றைக்கு கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட, முழு மனதோடு கூட ரட்சிப்பின் தாகத்தோடு தேடுகிறாயோ, கர்த்தர் உன் வீட்டில் ரட்சிப்பு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். நீ கர்த்தர் தேடுகிற ஒரு காரியம். இந்த மார்க்க ஆலயத்தில் ரட்சிக்கப்படாது இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாரு. தேடிட்டு இருக்கிறாரு. இனி எத்தனை வருஷம் நீங்க மறைந்திருக்க போகிறீர்கள்? எத்தனை வருஷமா ரட்சிக்கப்படாம ஆராதிக்க போறீங்க? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு திருச்சபைகளை நடந்ததை சொல்லுகிறேன், ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கவனிங்க. ஒரு திருச்சபைகளை வாலிபர்களுடைய செயல்பாடுகள் மோசமாய் இருந்தது, மோசமாய் இருந்தது. கண்டுகொள்வதற்கு ஆள் கிடையாது.
அப்போது நிர்வாகத்திட்ட கேட்டோம்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவங்களை கண்டித்து உணர்த்தணும்னு சொன்னால் ஆசனத்தில் சோறு வைக்க வரமாட்டான். எப்படி இல்லைங்க, ஆசனத்துக்கு சட்டிப்பானை தூக்க வரமாட்டான், சோறெல்லி போட வரமாட்டான். அதனால் ஒன்றும் சொல்லக்கூடாது. மற்ற சபையினுடைய வாலிபர்களை எப்படி வழிநடத்துகிறீர்கள்? எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல. முதலாவது ஆத்துமா பிரதிஷ்டை செய்யப்படட்டும், பிற்பாடு உலகத்தின் காரியங்களுக்காக உன் பிள்ளைகளை பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், இழந்து போன ரட்சிப்பை கர்த்தர் தேடி வருகிறார். இது குடும்பம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறதா, ரட்சிப்பை இழந்திருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இரண்டாவதான ஒரு காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 53ஆம் சங்கீதம் 2:3 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தூய மார்க்க ஆலயத்தின் மூக்குப்பிரி கிராமத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிரசங்கலாம் எப்படி தெரியுமா? அவங்கள தான் பார்க்குறாரு, அவங்களுக்கு தான் பேசுகிறாரு. அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லையே. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு, போதனை பண்ணாரு, இன்னொன்று என்ன பண்ணாரு? நன்மையும் செய்தார். ஹல்லேலூயா, நன்மை செய்தார். தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் நன்மை செய்கிறவர்கள். வாழ்க்கையை யோசித்துப்பார். தேவன் தேடுகிற ஒரு காரியம், என்னை தேடுகிற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் தேடுகிறது, என் பிள்ளை எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறான். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அதெல்லாம் தெரியும். நம்ம நன்மை செய்யாதிருந்தால் அதை சொல்லுங்க பாப்போம். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க இருக்கும்? வாசப்படியில் இருக்கும். ஆசீர்வாதம் எப்படி உள்ள வரும்? வாசப்படியில் இருக்கிற பாவம் வெளியே போனதான் ஆசீர்வாதம் வாசல் வழி எங்க வரும்? உள்ள வரும். ஹல்லேலூயா. குடும்பம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. உடன் பிறந்தவனுக்கு, உன்னோடு பழகினவனுக்கு, உடலை திக்கற்றவனுக்கு வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யத்தக்கவனுக்கு நீ செய்யாமற் போவாய் என்று சொன்னால் எனக்கு பாவம். பாவம். மூக்குப்பிரி சபையில் இருக்கிற எல்லா குடும்பமும் வெல் செட்டில்டு ஃபேமிலியா? எல்லாரும் கோடீஸ்வரர்களா? எல்லாரும் லட்சாதிபதிகளா? தரித்திரர் இருப்பாங்க. மறைமுகமாக உதவி செய்ய பழகு. எல்லாரும் முன்னாடி சால்வை போட்டுலாம் கனப்படுத்த வேண்டாம். உன் அந்தரங்கத்திலே நீ உதவி செய்ய பழகு. ஆண்டவராகி கர்த்தர் தேடுகிற ஒரு காரியம், நன்மை செய்கிறவர் ஒருவனாகிலும் இல்லை என்று சொன்ன வார்த்தை மூக்குப்பிரி சபைக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வு. ஐயோ, ஆலயத்துக்கு போகணுமே, சொல்லுங்க, ஆலயத்துக்கு போகணுமே, நான் வாரேன்னா இல்லையான்னு யார் பார்த்துட்டு இருக்கிறா? ஐயாவை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களாம் வாரீங்களா இல்லைன்னு ஐயாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆலயத்தில் யார் இருக்கா? நம்ம மட்டும் சொல்லுவோம், என் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். நீங்க வாரீங்களா இல்லையான்னு கூட கர்த்தருடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. உனக்காக இந்த ஜெபத்தை வச்சேன், முன்னிரவு ஜெபத்தை வச்சேன், ஜெபிக்க உன்னை கூப்பிட்டேனே, நீ இன்னும் வரலையே. கண்டு பார்த்தே இருப்பாரு, வர வைப்பார். ஹல்லேலூயா. வர வைப்பாரு, வர வைப்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ குடும்பமாக நன்மை செய்ய முடியாய், குடும்பமாய் தேவனை தேடுகிற உணர்வு இருக்க வேண்டும். உங்க பிள்ளைக்கு இருக்கா? கற்றுக் கொடுக்கிறீங்களா? ஆண்டவரை தேடு கற்றுக் கொடுக்கீங்களாங்க? எனக்கு அந்த உணர்வு இருந்தால்தான் என் பிள்ளைக்கு அந்த உணர்வை ஊட்ட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உணர்வும் தேவனை தேடுகிற உணர்வு முதல்ல எனக்கு இருக்கணும். அப்படி திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிற
எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வு வந்துட்டு சொன்னால் உங்களுக்கு பிரசங்கமே வேண்டாம். அல்லேலூயா. ஏக்கு பிரசங்கம்? நீங்கள் தான் ரசிக்கப்பட்டீங்களே, எல்லாரும் தான் ஊழியக்காரங்களாக்கிட்டீங்களே, இனிமேல் என்ன வேலை? ஊர் ஊராக போக வேண்டியதுதான். அல்லேலூயா. இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறோமே. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லாரும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் அழைக்கிறார். கடைசி 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 3ஆவதாக அண்ணன் ஜெபம் நடத்தும் போது சொன்னான், திறப்பில் நின்று எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நம்ம திருச்சபையில் பிறந்ததிலிருந்து அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் ஆராதனைக்கு மாத்திரம் வந்துட்டு போகிற கூட்டம் நிறைய இருக்குது. அதே ஆட்களை 1 மணி நேரம் திருச்சபைக்காக ஜெபம் பண்ணணும்ப்பா வாங்க பண்ண தலையெல்லாம் காணாமல் போயிடும். இன்னைக்கு இருக்கு. ஆலயத்தை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? ஆலயத்தை எதற்காக பயன்படுத்துறீங்க? நேரப்போக்கு எதுக்காக? பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக அல்ல. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக யோசித்து பாருங்க. திருச்சபையில் நடைபெறுகிற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக நீங்க அறைகோல் விடவே வேண்டாம். தன்னாக்கள் கூட்டம் வந்துடும். இதுக்கு கத்தி கத்தி பாருங்க, வரைய மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஏசி இல்லையே, ஏசி இல்லை. இயேசுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாய், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாய் ஒருவனை மூக்கு பிரிகளை தேடினேன். கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரா? அந்த ஒருவர் நீங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஒவ்வொருவராக மாற வேண்டும். திறப்பிலை தேசத்துக்காக மாத்திரமல்ல, அழிந்து போகிற உன் குடும்பத்திற்காக, திருச்சபைகளுக்காக, உன் கிராமத்திற்காக, உன் சகோதர சகோதரனுடைய வாழ்க்கைக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கணும். சாதாரணமா ஜெபிக்கிற அனுபவம் வந்தாலே போதுங்க, உங்களால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அனுபவம் வேணும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருக்கு நல்லவர்? தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு மாத்திரமே தேவன் நல்லவர். சும்மா நல்லவர்னு சொல்லிட்டு நீங்க நல்லவர்களாக மாறிட்டீங்களா? இயேசு நல்லவர் தாங்க. இயேசுவை தேடுகிற நீங்க நல்லவங்களா? பாடுறோம்ல, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். பாடுறோம். அந்த நல்லவர் என் உள்ளத்தை நல்ல உள்ளமாக மாற்றிட்டான்னு சொன்னால் நானும் நல்லவனாக மாறிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? திருச்சபையில் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது. ஆனால் நீ ஆண்டவருக்கு நல்லவனாக இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தை அறிந்திருக்கிறவர் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கணக்கு கேட்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், இதை ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 13:6-7. நல்லா பாருங்க. இதெல்லாம் நிறைய கேட்டிருப்போம், அப்படிதானே? எப்போ கேட்போம் அந்த வசனத்தை? பெரிய வெள்ளிக்கிழமை 40 நாள் அப்படியே காதில் வந்து விழும், அப்படிதானே? விழும், அவர் காணாமல் போயிடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் ஓமையா சொல்லுகிறார், ஒரு அத்திமரத்தை நட்டு வைத்திருந்த தோட்டத்தில். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அத்திமரங்கிறத மறந்து போகாதீங்க. திருச்சபையில் இருக்கிற குடும்பம், திருச்சபையில் ஒரு குடும்பமாக இருக்கிறது விளையாட்டு காரியம் கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு அங்கத்தினராக இருப்பது விளையாட்டு காரியம் கிடையாது. ஏதோ காணிக்கை கொடுத்து சங்கத்தில் பணம் கட்டி ஆலயத்தில் மெம்பர் ஆவது இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தின் அங்கமாக கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தை இணைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அத்திமரத்தை நான் நட்டு வைத்திருந்தேன். உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வயசை எண்ணி பாருங்க. இத்தனை வருஷமாக இந்த ஆலயத்தில் இந்த திருச்சபையின் பிள்ளையாக உங்களை அத்திமரம் மாதிரி வச்சிருக்கிறார். கனி தேடி வாரார். அந்த அத்திமரத்தை எத்தனை வருஷமா தேடினாரு கனிய? ஓமை என்ன சொன்னாரு? 3 வருஷ காலமாய் கனியை தேடி வருகிறேன். கிடைச்சுதா? கிடைச்சுதா? இந்த முன்னிரவு ஜெபத்தை போல எத்தனையோ முன்னிரவு ஜெபத்தில் இந்த திருச்சபைகளை உன்னை தேடி பலமுறை நான் வந்தேன். உபவாச ஜெபத்தில் வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை உன்னை தேடி வந்தேன். நீ அத்திமரமாக இருக்கிறாய். ஆனால்
உன் வாழ்க்கை எனக்கு பிரயோஜனமாக இல்லையே. கனி கொடுக்காத அத்திமரம் எதுக்கு? ஆண்டவருக்காக வாழாத அத்திமரம் எதுக்கு? அதை இடத்தை அடைச்சிட்டு இருக்கிற திருச்சபையில் எண்ணிக்கைக்கு குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா குடும்பமும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார்களா என்பதை கேள்வி கேட்டுப்பார். என்னைக்கு மாறப்போகிறோம்? என்னைக்கு சபை முழுவதிலும் அந்த நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வரப்போகிறது. ஒரு அருமையான முடிக்க போற ஒரு அருமையான திருச்சபையில் ஒருத்தர் கேட்டார், ஐயா இந்த வருஷம் பிரதிஷ்டை பண்டிகை வருகிறது, நல்ல ஊழியக்காரங்களா பாருங்க என்னது. அப்போ நான் சொன்னேன், நல்ல பிரசங்கியாராக கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களே, அவ இதுவரைக்கும் இத்தனை வருஷம் பிரதிஷ்டை பண்டிகைகளை கேட்ட பிரசங்கலாம் அப்போ நல்ல பிரசங்கம் கிடையாதா? ஆண்டவர் பேசலையா? ஆண்டவர் பேசலையா? ஒரு அருமையாக சொல்லலாம், எலியாவே வந்தாலும் சரி, இயேசுவே வந்தாலும் சிலர் மனம் திரும்ப மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரல புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய வசனம் என்பது ஒரு கழுதையை கொண்டு கர்த்தர் நிறுத்தினார், கழுதை பேசும். நான் நிறுத்தின பேசாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தன்னைக்கு என்பதாக எந்த ஒரு ஊழியர்கள் மூலமாக இருக்கிற ஊழியர்கள் மூலமாக எந்த ஊழியர்களை கர்த்தர் அழைக்க சித்தம் கொள்கிறாரோ அவர்கள் மாத்திரமே பலிபீடத்தண்டையிலிருந்து நிற்க முடியும். யார் நிற்க முடியாது. ஏன்னா இது அவருடைய ஸ்தலம். ஹல்லேலூயா. ஏன் ஆலயம் கிடையாது, ஐயா ஆலயம் கிடையாது, இருக்கிற உங்க மெம்பருடைய ஆலயம் கிடையாது, உங்க அங்கத்தினுடைய ஆலயம் கிடையாது, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். கர்த்தர் கனி தேடுகிறார். 3 வருஷமா தேடினாரு, கிடைக்கல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, இத்தனை வருஷம் வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, இத்தனை வருஷம் உன் வீட்டை ஆசீர்வச்சிருக்கிறாரு, கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரு, உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இந்த திருச்சபைகளை கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கொண்டு நீ கர்த்தர் எதிர்பார்க்கிற கனியுள்ள வாழ்க்கை நீ வாழுகிறாயா இல்லையா? கர்த்தர் தேடுறாரு, தேடுறாரு. ஒரு பரிந்து பேசுகிறார், இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். கர்த்தர் வருஷ வருஷம் கிருபையை கொடுக்கிறார். கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு சொன்னா மரத்தை வெட்டிடுவார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னு சொன்னால் கோடரியானது மரத்தின் வேறருகே எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வைக்கப்பட்டிருக்கிறது? எப்பவும் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவளே, என்னுடைய வாழ்க்கை குறித்த சிந்தனையோடு கூட எப்பொழுதும் எரேமியா தீர்க்கதரிசியில் ஒரு வசனம் உண்டு, ஏற்கனவே இத்தனை ஊழியக்காரர்களை உனக்கு அனுப்பி கொண்டே இருந்தேனே, இதுவரைக்கும் என் சத்தத்தை நீ கேட்கலையே. இன்னும் ஒரு முன்னிரவு ஜெபம் வச்சாலும் நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நியாய தீர்ப்பு நமக்கு கடுமையாக இருக்கும். ஹல்லேலூயா. எவர்கள் அதிகமாக பிரசங்கம் கேட்குறாங்களோ, எவர்கள் அதிகமாக கூட்டத்தில் பங்கு பெறுறாங்களோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நியாய தீர்ப்பில் தப்பிக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சும் செய்யலைன்னு சொன்னால் கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். இம்மைக்காக தேடாதீங்க, சுகத்துக்காக தேடாத, வேலைக்காக தேடாத, வருமானத்துக்காக தேடாத. தேவ பிள்ளையா மாறிட்டையான்னு பாரு. உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையா, முதலாவது உன் பிள்ளைய தேவ பிள்ளையா மாற்று. கர்த்தர் இந்த பிள்ளைக்கு தேவையானதை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பா. இரண்டாவதாக ஏசு தேடுகிற காரியத்தில் சரியாக வாழுங்கள். ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக, நன்மை செய்கிற குடும்பமாக, திரைப்பட ஜெபிக்கிற குடும்பமாக, நல்ல கனி கொடுக்கிற குடும்பமாக உடைய திருச்சபையின் குடும்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் திருச்சபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எல்லாவருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. கண்களை மூடுவோம். 2 நிமிடம் தான். கண்களை மூடுவோமா. கர்த்தருடைய கண்களை கவனிக்கிறது. மகனே, மகளே, இது 7வது மாதத்திலே இந்த முன்னிரவு ஜெபத்திலே ஆண்டவரனை அழைத்து வந்திருக்கிறது தேவனுடைய கிருபை. இதுவரைக்கும் எத்தனையோ பிரசங்கத்தை நான் கேட்டுட்டேன், இப்பவும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முடிவு என்ன? ரிசல்ட் என்ன? 30 பிரசங்கத்தோடு 36வது பிரசங்கமாக கேட்டுட்டு போவதற்காக நான் வரவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோடு கூட பேசின வார்த்தைகள் என் இருதயத்தை சரிப்படுத்தட்டு, என் இருதயத்தில் இருக்கிற பள்ளங்களை நிரப்பட்டு, குறைவுகளை நீக்கட்டும். ஆண்டவரே, நான் ஊழியக்காரனாக இருக்கலாம், ஆனால் என் குடும்ப ரட்சிப்புக்குள் இல்லை என்று சொன்னால்
கணக்கு கேட்பீர் ஆண்டவரே, கனி கொடுக்கணும் ஆண்டவரே, நன்மை செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைப்படணும். என் மூலமாக ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் மூலமாக தேவநாமம் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து விடாதே. சாபத்தை பெற்றுக்கொள்வாய். உன் மூலமாக, உன் குடும்பம் மூலமாய், உன் வாயின் வார்த்தைகள் மூலமாய், உன் செயல்கள் மூலமாய் ஒரு குடும்பத்தையோ ஒரு மனிதனுடைய ஆத்மாவையோ நீ ரட்சிப்பதற்காக வாயை திறந்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீ பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய திருசன்னிதானத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும், வழிநடத்தும். ஒருவருக்கே துதி, கனம், மகிமை அனைத்தும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.